Okay, next we'll see next concept, relative speed. So first we'll see with an example. We'll take cat rat in the distance of 10 meters. So cat speed is 3 meter per second and rat speed is 2 meter per second. So the first case is both are moving in the same direction. So in the first second, cat covers how many meters? Cat ஓட efficiency ஒரு செகண்ட்க்கு 3 meters cover பண்ணும். அதான் speed கொடுத்திருக்காங்க. So after 1 second, cat வந்து எங்க இருக்கும்? எவ்வளோ meters cover பண்ணியிருக்கும்? 3 meters. So cat in third meter. rat ஓட efficiency எவ்வளோ? ஒரு செகண்ட்க்கு 2 meters cover பண்ணும். So 2 meters cover பண்ணியிருக்கும் rat. So already distance 10. So again rat covers 2 meters. So rat in 12th meter. Okay. ஸோ இங்கே வந்து 2ன்னு போடக்கூடாது. லைக் ரேட் வந்து 2 meters கவர் பண்ணும் அப்படின்னு 2 போடக்கூடாது. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்கே இருக்காங்க 2 பேரும் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட் 3rd மீட்டர்ல இருப்பாங்க, ரேட் வந்து 12th மீட்டர்ல இருப்பாங்க. ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் 10 மீட்டர். டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு 2 மீட்டர் கவர் பண்ணுறதுனால டோட்டலாக 12th மீட்டர்ல ரேட் இருக்காங்க. ஓகே, இது புரிஞ்சா? அண்ட் தென் இப்போ டிஸ்டன்ஸ் பாருங்க, கேட்க்கும் ரேட்க்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 12 minus 3 9 meters. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டில் அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து 9 meters. ஸோ இப்போ செகண்டில் அகெயின் கேட் கவர்ஸ் 3 meter. ஸோ கேட் இன் 6th meter, ரேட் இன் 14th meter. அகெயின் ரேட் வந்து 2 meter கவர் பண்ணும். ஸோ டோட்டலாக 14th meterல ரேட் இருக்கு. அண்ட் தேர்ட் செகண்ட் கேட் இன் 9th meter அண்ட் ரேட் இன் 16th meter. இந்த மாதிரி இந்த சைடில் +3 போயிட்டே இருக்கும், ஆட் பண்ணிட்டே போவோம். இந்த சைடில் +2 ஆட் பண்ணிட்டே போகும். ஸோ இப்போ செகண்ட்ல டிஸ்டன்ஸ் என்ன? 14 minus 6 8, 16 minus 9 7. அந்த மாதிரி ஒரு செகண்ட்க்குமே ஒரு மீட்டர் குறைஞ்சிட்டே வருதா? இதுதான். இப்போ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். In this condition, to find time taken, distance by 2 speeds given. 2 speed இருக்கு, 3 2. So if they are moving in same direction, subtract both the speeds. So distance 10, 3 minus 2 which is 1, so 10 seconds. இந்த மாதிரி போயிட்டே இருக்கப்போ 10th செகண்ட்ல 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. 2 பேருமே சேம் மீட்டர்ஸ்ல இருப்பாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் இந்த மாதிரி போட்டுட்டே போங்க. லைக் till 10th second. 10th செகண்ட்ல 2 பேருமே ஒரே மீட்டர்ல இருப்பாங்க, which means they met. 10th செகண்ட்ல வந்து பிடிச்சிருச்சு, கேட் வந்து ரேட்டை பிடிச்சிருச்சு. ஸோ இந்த எதுக்கு, இந்த ஸ்டெப்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. லைக் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, அதுக்கு தான் இந்த ஃபார்மேட். இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைம் டேக்கன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இஃப் தே ஆர் மூவிங் இன் சேம் டைரக்ஷன், ஜஸ்ட் சப்ராக்ட் போத் த ஸ்பீட்ஸ், தட்ஸ் இட். பட் இட் இஸ் ஒன்லி இன் ரிலேட்டிவ் ஸ்பீட். ரிலேட்டிவ் ஸ்பீட் ரிலேட்டட் சம்ஸ்னா மட்டும்தான் சேம் டைரக்ஷன் சப்ராக்ஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வில் சி செகண்ட் கண்டிஷன். லைக் சேம் எக்ஸாம்பிள் வச்சு second condition, opposite direction. Now they are moving in opposite direction. So cat rat in the distance of 10 meter, opposite direction. So speed 3 meter per second, 2 meter per second. So after first second, cat covers 3 meter. இதுல எந்த சேஞ்சுமே இல்லை. பட் இப்போ ரேட்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். சேம் டைரக்ஷனா போறப்போ ரேட் வந்து இங்க கவர் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். 10 + 2 12 நீங்கள் ஆட் பண்ணி போட்டோம். இப்போ ரேட் வந்து கேட்டை ஃபேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம 12 போடலாமா? போடக்கூடாது. ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் 10 மீட்டரில் இருக்காங்க. இப்போ வந்து ரேட் கேட்டை பார்த்து ஓடி வரும்போது 2 மீட்டர் கவர் பண்ணும் ஒரு செகண்ட்க்கு. ஸோ ரேட் இன் which meter? 8th meter. Good, 8th meter. So distance 10, அந்த 10ல வந்து 2 மீட்டர் கவர் பண்ணுது ரேட். அப்ப ரேட் வந்து 8th மீட்டர்ல இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன? கேட்க்கும் ரேட்டுக்கும் 5 meters. இப்போ செகண்ட்ல அகைன் கேட் கவர்ஸ் 3 meter. So டோட்டல் 6th மீட்டர்ல கேட் இருக்கும். இங்க வந்து 2 மீட்டர் இன்னும் கவர் பண்ணிருக்கோம் ரேட். So 6th meter. So both are in same meters, which means they met in second. We'll check using that formula. T equal to distance by 2 speeds given. If they are moving in opposite direction means add both the speeds. So distance 10, 2 speeds you have to add. 3 + 2 5. So 10 by 5, 2 seconds. Relative speed la important thing you have to remember means that is same direction, subtraction of 2 speeds. Opposite direction, addition of 2 speeds. But it is only for relative speed. Relative speed la வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் question கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் format. Okay, copy this concept.
We'll move to sum. You are in need of 10,000 rupees and decide to borrow it from your friend who lives 120 km away from your place. So they have given distance 120 kilometers. For all the cases, distance is same 120 kilometers. So case 1, you decide to go to his place in your car at an average speed of 40 km per hour to collect it. How long will you take to meet him? So in the first case, they have given the speed 40 km per hour. We have to find the time taken. Time equal to distance 120, speed 40. So time taken obviously 3 hours. So case 1 is like basic sum. We'll see case 2. Both of you are traveling towards each other. Your friend is traveling in his bike at a speed of 20 km per hour and you are traveling at a speed of 40 km per hour. So here they have given towards each other. So same or opposite direction? Good. Opposite direction. First we'll draw a diagram like AB in the distance of 120 kilometers. A speed 40 km per hour and B speed is 20 km per hour. Both are moving in the opposite direction. So first question is, what will be the distance between you and your friend after 1 hour? After 1 hour, what is your distance between? This is the first question. Distance between கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த 1 ஹார்க்கு அப்புறம் எவ்வளோ 2 ஹார்க்கு எவ்வளோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்ல, அது ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் 1 ஹார் ஏ கவர்ஸ் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர். ஸோ பி கவர்ஸ் 20 கிலோமீட்டர். இப்போ வந்து பி ஃபேசிங் டுவர்ட்ஸ் ஏ. அப்போ பி வந்து எந்த மீட்டர்ல இருக்கும், எந்த கிலோமீட்டர்ல இருக்கும்? 100th கிலோமீட்டர். ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் 120. அந்த 120ல B வந்து 20 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. ஸோ B in 100 கிலோமீட்டர். ஸோ now find the distance between A and B. 100 minus 40, 60. So the first question answer is 60 kilometers. Second question, after how much time will you meet your friend? So time taken கண்டுபிடிக்கணும். Time taken equal to distance by 2 speeds given. And one more information is both are moving in opposite direction. Opposite means addition of 2 speeds, right? So plus. So distance 120, 40 plus 20, which is 60, right? So 120 by 60, time taken will be 2 hours. So we'll see third case. Your friend is already on his way to his office, which is in the opposite direction, traveling at a speed of 20 km per hour. You decide to chase him down, traveling at the speed of 40 km per hour. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் இஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே யூ வில் பி திங்கிங் ஓகே திஸ் கேஸ் 3 depends upon the, like, they have given case 3 in opposite direction. இந்த மாதிரி you'll be thinking, but read the question carefully. They have given chase him down. Chase him down னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி சேஸ் பண்ணுவீங்க? ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் சேஸ் பண்ணுவீங்களா இல்லை சேம் டைரக்ஷன் சேஸ் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி வில் சேஸ் some other people in the same direction, right? நம்ம ஒரே டைரக்ஷனில் போய் தான் வில் சேஸ் some people, right? So here same direction. So we'll draw a diagram like AB in the distance of 120 kilometer. A speed is 40 km per hour and B speed is 20 km per hour. So same direction. Chase னு கொடுத்துருக்கனால same direction. Okay, carefully பார்த்துக்கோங்க அதை. இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. Now the first question is, what will be the distance between you and your friend after 1 hour? So after 1 hour, A covers 40 km, B covers 20 km. இப்போ வந்து B வந்து like சேம் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் 120, ஸ்பீட் 20. அப்போ டோட்டலா எங்க இருப்பாங்க? B 140 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் வில் பி 100 meters. Sorry, 100 kilometers. Like 140 minus 40, 100 kilometers. So first question answer 100 kilometers. Second question, time taken equal to distance by 2 speeds given and same direction. Like opposite na addition. In the case 3 வந்து same direction, so subtraction. So distance 120, 40 minus 20, 20. So time taken 6 hours. Case 3 க்கு first question 100 kilometers and time taken second question க்கு 6 hours. Yeah, I have done with our relative speed also.